11.1ல தேர்ட் சம் பார்க்கலாம். இதுல நமக்கு 12 கியூப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ 12 கியூப் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்டகிரேஷன் ஃபார்மேட்ல எழுதிக்கணும். நம்ம எதை பேஸ் பண்ணி இன்டகிரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஎக்ஸ் எக்ஸை பேஸ் பண்ணி பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால இங்க டிஎக்ஸ்ன்ற டெரிவேட்டிவ் போடணும். இப்போ நமக்கு 12 கியூப்ன்றது நமக்கு என்னது, கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் எப்பவுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வெளியில எடுத்துடணும். மல்டிபிளிகேஷன்ல கான்ஸ்டன்ட் இருந்தா அதை வெளியில எடுத்துட்டு ரிமைனிங் இருக்கிறது நமக்கு என்னது, டிஎக்ஸ். டிஎக்ஸ் இன்டகிரேஷன் பண்ணா நமக்கு என்ன வரும், ஒன்லி எக்ஸ் தான் வரும். இப்போ 12 கியூப் இன்ட்டு எக்ஸ் மட்டும் வரும். இன்டகிரேஷன் ஆஃப் 12 கியூப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு பிளஸ் சின்றது சேர்க்கணும். 12 கியூப் எக்ஸ் பிளஸ் சி. நெக்ஸ்ட் செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பவர் 24 டிவைடட் பை எக்ஸ் பவர் 25. இதுவும் நமக்கு என்ன வராது, டைரக்ட் ஃபார்முலாஸ் வராது. x power 24 divided by x power 25 into dx போட்டாச்சு. இப்போ இங்க 24 times x இருக்கு, இங்க 25 times இருக்கு. இதையும் கேன்சல் பண்ணா ரிமைனிங் இருக்கிறது இங்க ஒன்லி 1 இருக்கும், இங்க என்ன இருக்கும், ஒன்லி 1 time of x இருக்கும் into dx. ஓகேவா? இப்போ 1 by x க்கு நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு. 1 by x நம்ம இன்டகிரேஷன் பண்ணா என்ன வரும், log x log modulus of x plus cன்றது வரும். ஓகேவா? இப்போ இன்டகிரேஷன் ஆஃப் x power 24 divided by x power 25 into dx equal to log of mod x plus c. Next third sum. Thirdல நமக்கு only e power x தான் கொடுத்திருக்காங்க. இது டைரக்ட் ஃபார்முலாவை கொடுத்திருக்காங்க. இன்டகிரேஷன் ஆஃப் ex dx. இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. e of x இன்டகிரேஷன் பண்ணா நமக்கு என்ன வரும், ஒன்லி e of x plus c. இன்டகிரேஷன் ஆஃப் e of x into dx equal to e of x plus c.